ஏதோ சாத்தான் தயவால நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்கும். ஆமா, சாத்தா எங்கட ஆளை காணோம். இந்த ஆட்டுக்கால் சூப் வேணும்னு கேட்டேன், அதை தயார் பண்ண போயிருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள உனக்கு நேரம்டா. நேரம் ஒண்ணு இல்ல, சாத்தா வந்ததுல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சுடா. டேய் அங்க பாருங்கடா. டேய் இப்பதான் புது வீட்டுக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ள திருட புந்துட்டறேன். ஒருவேளை நம்ம சம்பளம் வாங்கினது தெரிஞ்சு போச்சோ. டேய் பேசிக்கிட்டே இருக்கீங்களா, வாங்கடா. டேய் 3 பேரும் போனா திருடன் பயந்துருவான். முதல்ல நான் போறேன். நீங்களா? நானேதான். என்ன தேடி இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தேடி வரல, அடைக்கலம் தேடி வந்திருக்கேன். அடைக்கலாம் இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறது நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் பிடிக்கிறேன் பார். டேய் நீ பிடிக்கிறியா? டேய் சும்மாடா, யாரோ ஒருத்தர் பிடிக்கிறானே. டேய் நீ போடா. டேய் ஜாகிரதையா பிடியா, அடி கொன்னுருவேன். அது எவனா இருந்தாலும் ஒரே அமுக்க அமைக்கிறான் பார். டேய் எவன்டா அவன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிக்க வந்தது? டேய் திரும்புடா. நீங்களா? நீங்களா? டைலக்க மாத்தி பேசாதீங்க. இந்த கேள்வியை நான் கேட்கணும் உங்களை. எங்க வந்தீங்க? என்ன தேடித்தானே வந்தீங்க? ஐயோ சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களை பார்த்தது கையும் ஓடல காலும் ஓடல. இருங்கோ ஃப்ரெண்ட்ஸ். டேய் வந்திருக்கிறது வந்திருக்கிறது. டேய் என்ன கையில நடக்குது? பயந்துட்டியா? நான் போய் பிடிச்சிட்டு வரேன். டேய் நீயா? பிடிங்கடா பிடிங்கடா. ஏய் ஏய் யாருமா நீ? நீங்களா? நானேதான். எங்க வந்தீங்க? நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு தங்க இடம் கொடுப்பீங்களா? தங்குறதுக்கா? உங்களுக்கு தான் என் மனசுலயே இடம் கொடுத்துருக்கனே. இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா நான் இப்பவே போயிடுவேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க தங்கணும் அவ்வளவுதானே. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் ஹெல்ப் பண்றேன், வாங்க. டேய் வந்துருக்கிற பொண்ணு பேரு சித்ரா. அது எங்களுக்கு தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்தீங்க சித்ரா? பிடிஞ்சா எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட இந்த ராத்திரி நேரத்துல ஓடி வருவாங்க சித்ரா? டேய் சும்மாடா, நீங்க சொல்லுங்க சித்ரா. என் மனசுக்கு பிடிக்காத மருமாப்பிள்ளைய எனக்கு கட்டி வைக்க அப்பா தீர்மானிச்சிட்டாரு. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த ஆளு பின்னாலே என்ன துரத்திக்கிட்டு வரான். அதனால தங்கறதுக்கு 2 நாள் இடம் கொடுத்தீங்கன்னா. ஊரை விட்டு ஓடிடலாங்கிறீங்களா சித்ரா? டேய் சும்மா இருடா, எத்தனை நாள் வேணாலும் நீங்க தங்கலாம் சித்ரா, எனக்கு ஆட்சேபனே இல்ல சித்ரா. டேய் மாடியில ரூம் இருக்கு சித்ரா, நீங்க அங்க தங்கிக்கலாம் சித்ரா. ரொம்ப நன்றிங்க. டேய் இந்த பொண்ணு தான் என் பெர்சனாலிட்டிக்கு பொருத்தமா இருக்குங்கறியா? டேய் எனக்கு அந்த பொண்ணுக்கு தான் பொருத்தம் கொஞ்சம் ஒத்து வருதுடா. டேய் யாருக்கு பொருத்தம்னா காலையில பாப்போம், வாங்கடா விளக்கணைங்கடா. ரூம் இங்க இருக்கு, வாங்கடா. மன்னர்களே, கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ யாரே நீ? டேய் வாட்ச்மேன்ரா, சாத்தி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. எனக்கு தெரியவில்லை. நான் தான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே விளக்கர் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ, உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி, இந்த பனி வாருங்கள் பொங்கல் மன்னம் இதையெல்லாம் கூட மாத்திடலாமே. அண்ணே அதுக்கு அண்ணே உங்க பாசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறான். டவுஸ் கூட அவர் மாதிரியே போடுறாங்க. என்ன வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க? ஒரு வாய் சோறு கிடைச்சா கூட அதை 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடுறீங்க. இந்த ஒத்துமை எப்பவுமே இருக்கணும். தாத்தா பிறந்த நாள். ஐயோ பாவம், என்ன வியாதியில செத்தாரு? வியாதியில சாகலங்க, காணாம போயிட்டாரு. ஓஹோ, காணாம போயிட்டதா மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னியா? ஆமா, சின்ன வயசுல காணாம போனவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தாத்தாட விட காணாதீங்க. எனக்கு இருக்கா? நீயே வயலினுக்குள்ள 500 வருஷம் இருந்திருக்க. அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உங்க தாத்தாவை இப்ப எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? அது ரொம்ப ஈஸி. எங்க ஜாதி ஜனங்கள்லாம் எதுக்குள்ளயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒளிஞ்சிருப்பீங்களா? அதுக்காக
ஊர்ல இருக்கிற வயலின் வீணை எல்லாத்தையும் உடைக்க சொல்றியா? அலாவுதீன் பூதத்தோட பேரன் ஏதாவது விளக்குள்ளதான் இருப்பாரு. இவனுக்கு வேற எப்படி சட்டிக்குள்ள இருப்பானுங்க. ஜட்டிக்குள்ளியா? ஜட்டி இல்லடா சட்டி. ஐயோ என் தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுக்காக பழைய விளக்கு நாங்க எங்கேயா போறது? டேய் பழைய விளக்கு தானடா, இருக்கவே இருக்கு நம்ம ஏழை கடை. கரெக்டா? எங்க தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. தொல்தி தொலி. சாத்தையா என்ன சொல்ற? எங்க மொழியில எல்லாம் தாத்தாவை தொல்தி தொல்தின்னு கூப்பிடுவோம். ஏண்டா தாத்தாவை தொழுத்தின்னு கூப்பிடுறானுங்க, பாட்டி எப்படியா கூப்பிடுவானுங்க? ஒண்ணே விடு. டேய் வாங்க வாங்க, இது கட்டப்பம்பம் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே, யார் போட்டாலும் கடிக்காது. ₹5. ஏயா செருப்பை தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு விக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது, அதான். இருக்குதா? விளக்கு கேக்குறானுங்க. நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா, எடு விளக்க. இந்தாங்க. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல, கம்பரே இல்ல. ஏய் முதலாளி சொன்ன விளக்கு இதுதான், எப்படி ஏலத்துல எடுத்துறணும். சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொழுத்து ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவு போனாலும் அமைக்கிற வேண்டியதான். கம்பெனி ரேட்டு ₹500. 601. 701. 800. 1000. 2000. 3000. 5000. டேய் என்னடா சில்லறத்தனமா கேட்டுக்கிட்டு மொத்தமா அடி. 50000. 50,000மா? என்ன பண்றது? 50,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போனா முதலாளி உதப்பாரு. ₹1,00,000 எடுக்க சொல்றாரு. பேச்சுக்கு சொன்னாரு, நமக்கு வேணாண்டா. ஏங்க இன்னைக்கு ஏதாவது நரிமுகத்துல முழிச்சீங்களா? ஆமா, ஓ மோத்திரம் முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50,000னா நாளைக்கு பெட்ரோமாஸ் ரேட் ஏலத்துல விட்ட வேண்டியதான். எப்படியும் 1,00,000 தேரும். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் 1 2 3 சொல்லுங்க. அதிசய விளக்கு ஒரு தடவை 50,000, அபூர்வ விளக்கு 2வது தடவை 50,000, இது 2வது தடவை 50,000, 3வது தடவை 50,000. தாத்தா உன் பேரன் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா, வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா, வாங்க வாங்க தாத்தா. தொல்தி வரமாட்டீங்களா தாத்தா? சித்ரா என்ன வாழ்த்துங்க. ஏன்? இன்னைக்கு தான் என் முதல் மாச சம்பளத்தை வாங்கியிருக்கேன். வாழ்த்துக்கள். அல்வா சாப்பிடுங்க. எதுக்கு? மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? அவனுக்குலாம் சக்கரை வியாதி, சாப்பிட மாட்டானுங்க. நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம். அட பிடிங்க, சாப்பிடுங்க. ஐயோ இப்படி மாறிட்டாரே. சித்ரா, சித்ரா, இந்தாங்க என்னது இதெல்லாம்? பூவும் புடவையும். எதுக்கு? நீங்க தான் கட்ட புடவை வந்திருக்கீங்களே, மாத்து புடவைக்காதான். வேணாங்க. என் முத மாச சம்பளத்துல உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கிட்டு ஐயா அவனு கிடைக்கணும் வெறும் பயலுங்க, தண்டைச்சோறு. நான் தான் இத்தனை நாள் காப்பாத்திட்டு வந்தேன். புடவையை தலையில வச்சுக்கங்க, பூவை கட்டிக்கிங்க. பூ வரட்டுமா? கட்டிக்கவா? கடவுளே, 3 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி ஆயிட்டாங்களே. இப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு என்ன ஆகும்? அடேங்கப்பா, என்ன பயங்கரம்! இப்படி எதுவுமே நடக்கூடாது. உங்களுக்காக பாரசீகத்தில் தயாரான பாதம் அல்வா, வங்காள விரிகுடாவில் பிடிச்ச தங்க மீன், தாய்லாந்து தயிர் வடை, இந்தோனேசியா இட்லி, குவைத் குருமா, துபாய் துவையல், மஸ்கட் மசாலா, இதெல்லாம் தயாரா இருக்கு. டேய் டேய் வாயில எச்சி ஊதுடா, சாப்பிடலாம்டா. ஏண்டா கோபி இல்லாம என்னைக்குடா சாப்பிட்டுருக்கோம்? பாத்தியா, இப்போ நாங்க சாப்பிட்டுருக்கோம். டேய் கோபி வரான்டா. ஹாயா உட்கார்றா, சாப்பிடுவோம். எனக்கு வயிறு சரியில்லை, நீங்க சாப்பிடுங்க. இவனுக்காக நம்ம சாப்பிடாம வெயிட் பண்றோம். இவனை பாடா சித்ரா ரூம் கூட போறான். டேய் வா, என்னதான் பண்றான்னு பாப்போம். சித்ரா, என்ன?
உங்களுக்கு ப்ளூ டைமண்ட்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாங்க. ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா? அந்த தின்னி பண்டாரங்களுக்கு ப்ளூ டைமண்ட் பிரியாணி வேற கேக்குதா? நீங்க தின்னுங்க, அதுங்க கிடக்குது பண்ணீங்க. பண்ணியா? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய் தவறு வந்துச்சுங்க. ஏங்க காலையில இருந்து நானும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்கேன். வாங்க 2 பேரும் பிரியாணியை சேர்ந்து சாப்பிடுவோம். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? ஏங்க இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? வேணாங்க. நானும் பட்னி கிடந்து தற்கொலை பண்ணிக்குவேன். அப்புறம் பேயா சுத்துவேன். அடிக்கடி பிரியாணி கேட்பேன் உங்களை. ஐயோ வேணாங்க, நீங்க பிரிங்க. அப்படி வாங்க வழிக்கு. இவன் பேயா சுத்துவானா? பிரியாணி கேட்பானா? இவனும் ஏய், வெளிய வரட்டும், பாத்துக்கோ. நீங்க 3 பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற 2 பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யார் இருக்காங்கங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், இது என்ன பெரிய விஷயம்? சித்ராட்ட நேரடியா கேட்டா போச்சு. டேய், அது நாகரிகம் இல்லடா. சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த 2 பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானே? சரிடா. சரி. ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. லஹோ 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 சத்தையா ஏன் அழுகுற? நான் தோத்துட்டேன். தோத்துட்டியா? என்ன சொல்ற? ஆமா, வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், லோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு பொம்பளை மனசுல என்ன இருந்து கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என்ன படைச்ச ஆண்டவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது. டேய், இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ணு மனசுல யார் இருக்கான்னு நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாத்தை அழுகுற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். டேய், நீ ஏன்டா அழுகுற? சாத்தாட இந்த விஷயத்துல தோத்தாட. டேய், அழகாடா. யார விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? தேங்க்யூடா. உங்க காத்திரமா இனிமே நாங்க இருக்க மாட்டோம். உதவியாத்தான் இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். சித்ரா, நீ முதல்ல இவனைத்தான் விரும்ப போறேன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு பிளேட் பிரியாணி காசாவது மிச்சமா இருந்திருக்கும். ஏன் சாத்தைய பெருமிச்சு விடுற? கிளிக்கு ரெக்க முடிச்சு விடுது, அதலிக்கு ஆரம்பிச்சுடுச்சு. இந்த வீட்டுக்கு பெரிய மனசுங்கிற முறையில எல்லாருக்கும் நான் தானே கல்யாணத்தை பண்ணிக்கணும். பெரிய பொழப்பு. அப்படியே குத்தக்கல்ல மாதிரி நின்னுட்டாங்க. சரி, அவன் வேலைக்காரன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அவன் சட்டையை கட்டும் போதுதான் தெரிஞ்சது அவன் வேலைக்காரன். நல்ல வேலை. என் வேசி அவன் கட்டி இருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? சீப்பாங்க. வீட்டுல யாருங்க இருக்கா? ஏப்பா, நாங்க 2 பேர் இருக்கிறது தெரியலையா? வணக்கங்க. சேகர், மூர்த்தி, கோபி. உன்னை ஏற்கனவே எங்கேயோ பாத்துருக்கனே. உங்க ஏழை கடையில பாத்துருப்பீங்க. கரெக்ட். ஆமா, இப்ப எதுக்கா வந்திருக்கீங்க? இவனுக்கு உங்க பொண்ணை கேட்க வந்திருக்கோம். பொண்ணா? என் பொண்ணையா காணாம தேடிக்கிட்டு இருக்கேன். கவலையே படாதீங்க. உங்க பொண்ணை நாங்க 3 பேர் தான் வச்சிருக்கோம். 3 பேரும் வச்சிருக்கீங்களா? அப்ப என் பொண்ணு பாஞ்சாலியா? அதுக்கு கூட 2 பேர் குறையுது. ஏண்டா, என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வருவீங்க? சார், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இவனும் சித்ராவும் உயிருக்குயிரா விரும்புறாங்க. நீங்க சித்ராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்ததுனால அது எங்க கிட்ட வந்துருச்சு. இப்ப எங்க பாதுகாப்புல தான் இருக்கு. அப்பா, எப்படியோ பாதுகாப்பா இருந்தா சரி. இந்த பாருங்கடா, முறை பையன் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்திருக்கான். அவனுக்கு தான் என் பொண்ணை கட்டி வைக்க போறேன். எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சார். உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு என் பொண்ணு நான் சுண்டலா? டேய், ஒழுங்கா மரியாதையா நான் 1 2 3 என்றதுக்குள்ள என் பொண்ணை கொண்டாந்து ஒப்படைக்கணும். இல்லன்னா 4 என்னுவேன். முறப்பையன் 10 லட்சம் தானே கொடுத்துருக்காரு. இப்ப பாருங்க. பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். சிக்கா இருக்கும். வைரம். ஆமா, வைரம். நான் என்ன உறுதுலையா சொன்னேன்? 40 50 லட்சம் தேரும் போல இருக்கே. ஏதோ எங்களால முடிஞ்சது. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள அவரு. ஓ சரி சரி மாப்பிள்ள, உட்காருங்க. என் காலு வலிக்குது. என்னங்க அதுக்குள்ள மாப்பிள்ளைங்கறீங்க? 50 லட்சமாச்சே. அப்ப என் தம்பி? அவன் 10 லட்சம், இவங்க 50 லட்சம். இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 40 இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருங்க. உங்க வாயால சம்மதம்னு சொல்லுங்க, நாங்க புறப்படுறோம்.
சம்மதம் ஒரு தரம், சம்மதம் 2 தரம், சம்மதம் 3 தரம். ஓகே, உங்க பொண்ணு வாசல் தான் நிக்குது, கூப்பிடுறோம். சித்ரா ஒரு தரம், சித்ரா 2 தரம், சித்ரா 3 தரம். நம்ம பொண்ணைய ஏலம் விடுறாங்க. மணி அடிக்காது ஒண்ணுதான் பாக்கி. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா அப்ப நாங்க வர்றோங்க. கல்யாணம் வரைக்கும் சித்ரா அங்கேயே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் சித்ரா இங்க இருந்தா அதுக்கு பேரு வாடா வெட்டி. மாமா கொஞ்சம் குனிங்க. எதுக்குடா அனாவசியமா? அத்தைய மறைக்குது. அத்தா கொஞ்சம் குனிங்க. எதுக்குப்பா? சித்ராவை மறைக்குது. அப்ப நாங்க வர்றோங்க. ஏய், என்னடா அது கரை ஓரத்துல இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? இவ்வளவு வேகமா போறானே எப்படி நம்ம பிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள், கடல் வழியாக ஓவர்டேக் பண்ணி அவர்களை பிடித்து விடலாம். கடல் வழியே ஓவர்டேக்கா? டேய், ஆ. சாப்பிட்டியா? எது வேணாலும் செய்யடா. ஆ, சீக்கிரம். தள்ளுங்கள், அவர்களை உடனே பார்க்கிறேன். தாத்தையா, நீயே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி? எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு நாங்க கவனிக்கிறோம். தூள் கலப்புங்கள். என்னடா இந்த ஓட்டம் ஓடுறாங்க? இல்ல நம்ம சாத்தியாவோட சிரிப்பு சத்தம். பார்த்தோம் பார்த்தா எல்லாரும் தோத்தா. எப்படி என் வேலை? பிரமாதம். ஆமா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? எல்லாம் எங்க தொழுத்திக்கிட்டு தான். இப்ப நாங்க திருப்தி ஆயிட்டோம். அது ஒண்ணு இல்லைங்க, தாத்தியாங்கிற மகன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு இந்த வைரத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாருங்க. என்னங்கடா காக்கு சட்டை போட்ட எங்கிட்டயே காது குத்துறீங்களா? வேற என்ன சட்டை போட்டா காது குத்தலாம்? ஷட் அப். இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. யோ கான்ஸ்டபிள், அவர் கேட்டா தான் உண்மையை சொல்லுவாங்க. சுமாரியா இவங்க உள்ள தள்ளு. கரெக்ட் சார். உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். அப்பதான் உண்மையை சொல்லுவானுங்க. உன்னையும் தாயா போயா. ஏப்பா, உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு தேடி வந்து வைரத்தை கொடுத்துட்டு என்ன அப்படி மாட்டி விட்டீங்களே. என் பொண்ணை பார்த்த அந்த நேரத்துக்கு தூங்கி இருக்கலாம். ஏங்க, என்னங்க நீங்க தூங்கி இருந்தா உங்க சம்சாரம் நினைச்சிருப்பாங்களே. சும்மா இருப்பா. இப்ப 4 பேருக்கு 4 வீக்கு போட போறாங்க. ஏதாவது கொடுத்தா ஒரு வீக்கு குறையுமா? வாங்குற மாதிரி போயா. தெரியும். ஏ கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் உள்ளதுலையா? How are you? போயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் அட்வொகேட் ரகுநாத். 3 பேரை உள்ள வச்சிருக்கீங்களே, வைரம் கடத்தினதா? அவங்களை ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். நோ, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே சவாலா இருந்த கள்ளக்கடத்தல் கும்பல கையங்காலமா பிடிச்சிருக்கோம். ஜாமீன்ல விட முடியாது. ஐ எம் சாரி. உங்க டிபார்ட்மெண்ட் நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் சார். வாட்? ஆமா சார்,
நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே அவங்க கடத்தக்காரங்களும் இல்ல, நீங்க வச்சிருக்கிறது வைரம் இல்ல. என்னது வைரம் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா சார், அதை கொடுத்ததே நான் தான். என் பேர் சாத்தையா. சாத்தியாவா? ஆமையா, நான் உங்ககிட்ட கொடுத்தது வைரம் இல்ல, கற்கண்டு. மளிகை கடையில கிடைக்கும். கல்கண்டா? என்ன இதெல்லாம்? இவன் பொய் சொல்றான். அது வைரமே தான் சார். ஐயா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க கொண்டாட சொல்லுங்க, நான் கற்கண்டுன்னு நிரூபிக்கிறேன். போய் அதை எடுத்துட்டு வாயா. எஸ் சார். இதுதான் சார் அந்த கடத்தல் வைரம். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. வைரத்தை நான் சாப்பிடுறதா? உயிர் மேல அவ்வளவு பயமா? சரி, நானே சாப்பிடுறேன். என்ன சார், நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். எப்படி சார் இருக்கு? ஆஹா, பேஷ் பேஷ். கல்கண்டுனா இதுதான் கல்கண்டு. ஐயா, இப்ப என்ன சொல்றீங்க? யோ, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னால மானம் போச்சியா? பத்தனா கல்கண்டுக்காக நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தூக்கத்தையே கெடுத்துட்டியே. இதுல ப்ரொமோஷன் வேற கேக்குற. போய் அவங்களை ரிலீஸ் பண்ணியா? எஸ் சார். ரொம்ப நன்றி சார். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சுட்டோம் இல்லையா சார்? என்ன நல்ல சார், வைரத்தை கடத்தி ஜெயிலுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, கேவலம் கற்கண்டுக்காக ஜெயில இருந்திருக்குமியா? மாமா, அது வந்து மாமாவா? இங்கேயே மணி அடிச்சு உன்னை ஏலத்துக்கு விட்டுருவேன். எவன் வாங்கறது? சார் ரொம்ப கோபமா இருக்காரு, அதனால இங்கே நின்னு பேசிட்டு வீட்டுக்கு போய் பேசுவோம் வாங்க. வாங்கயா, நீங்க போயா. எப்ப பார்த்தாலும் ஒரு ஆஃப்டர் ஆயிரம் பணி. என்னமா விளையாடுறியா? ஏதாவது அறிவு இருக்கா? மோட்டார் பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதா நினைப்பா? நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன். சரி சரி விடுமா. ரைட். என்ன சார் ரத்தமா? பின்ன என்ன தண்ணியா? ஏயா இவ்வளவு சிவப்பா இருக்கு, இத போய் ரத்தமானு கேக்குறேன். அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கறியா? வரும். ஐயே ஏன் வெளியில போட்ட? யாருதோ தெரியல. என்ன யாருதோ தெரியல? அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு வெளியில உள்ள பலிச்சிட்டா உள்ள வந்து விழும். உங்க பில்ல இருங்க, எடுத்தார சொல்றேன். பல்லவன் ஒரு செட்டு பல்ல ஏத்திட்டு போயிட்டான். இனிமே இது எதுக்கு? இத சேர ஏத்திக்கிட்டு போகட்டும். ஏமா ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடஞ்சு போற அவன் கட்டிக்குவான். நீ ஒண்ணு கட்டிக்க வேண்டாம், போயா. நான் கட்டிக்க போறவா இப்படி எல்லாம் இருக்க மாட்டான். லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பான். யோ, ரொம்ப பேசுற. நான் பேச ஆரம்பிச்சா உன் மானம் போயிடும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும்னு. உம்மானம் தான் போகுங்கற. ஏன் அப்படி பயவழன்னு பேசிட்டு இருக்க? எது போனாலும் போகட்டும். இப்ப பஸ் போகுமா போகாதா ஐயா? யோ, போகியா. இந்த பஸ் போக இந்த கண்டக்டர் வருவான். நான் போறேன். அவன் இவன பல்ல கட்டிடுவேன். போயா, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். போடி. இனிமே அருணாவுக்கு மாப்பிளை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி ஒரு வாரம் அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே பொன் பார்க்க கூப்பிட போறேன். நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம். உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையல. அப்படியே போகும்போது போலீஸ் நையும் கூட்டிட்டு போங்க. எதுக்கு? நல்லவன் தானே மோப்பம் முடிச்சு சொல்லும் பாருங்க. அண்ணே, அண்ணே. என்னம்மா, என்னாச்சு? என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டா. ஆத்திரப்படாதம்மா. என்ன நடந்தது நிதானமா சொல்லு. பஸ்ல ஆஸ்ட்ரால் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டா. எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு. உன்னையே அவன் அப்படி கேட்டான். ஓடுற பஸ்ல வேகமா ஏறின, அதனாலதான். அவன் கேட்டதுல தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. தப்பி தவறி கீழே விழுந்து கையால் உடைஞ்சா அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான்? அவன் சொன்னது கரெக்ட் தான். உங்க 2 பேர்கிட்ட நியாயம் கேட்டு பாருங்க. என்ன சொல்லணும்? அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துடக்கூடாது. உங்க அண்ணன் எஸ்பி, அவர் பேரை அதுல எழுத்து விட்டுறாத. எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன். அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ் டியூட்டில இருக்கும் போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது. நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன். அவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? இந்த தடவை மன்னிச்சு விட்டுடலாம். நீங்க ஒண்ணு சார், அந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணும். முதல்ல அவனை பஸ் விட்டு கீழே இறக்கணும். இறக்கிடலாம், இறக்கிடலாம். இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா நான் அவர் முகத்துல முடிக்கணும் இல்லையா? இப்ப கேஸ எடுத்துக்க போறீங்களா இல்லையா? எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு. அந்த வழியா தான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு.
உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க பீஸ குடுக்குறீங்க, நான் கேஸ ஜெயிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வர தகராறுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்னடா ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன் ஸ்ட்ரைக்கா? பஸ் ஆட்டோ மோதல இல்லடா. லீவ் போட்டியா? அட இல்லடா, இனிமே பர்மனண்டா இங்கதான் இருக்க போறேன். சஸ்பெண்டட். சஸ்பெண்டா? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்லடா, ஒரு பொண்ணு ஓடுற பஸ்ல ஏறிட்டா. அவளுக்கு நடதான் அழகே. அதனால கை கால் உடைஞ்சு போனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஓடுற பஸ்ல ஏறக்கூடாதுன்னு அடி புடின்னு புத்திமதி சொல்லிட்டேன். அதனால போய் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிட்டா. ரிப்போர்ட் பண்ணதுனால என்ன ஆச்சு? சஸ்பெண்டட். வச்சிருக்கேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு. விட்டுறா, மறுபடியும் டீஸ் பண்ண உன்னை இந்த ஊரை விட்டு வெட்டிட போறேன். போடா, நான் கண்டக்டர் வேலைக்கு இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். நான் நினைச்ச வேலையே வேற. அதை நான் நிறைவேற்றி காட்டுறேனா இல்லையான்னு பாடுறா. டேய், சொன்னா கேளுடா, நில்லு. டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நில்லுடா. கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது. சொன்னா கேளுடா. டேய், அடே, ஏய் நில்லு. அரே அரே भैया நில்லு. ஏ சைத்தான் நில்லு, நில்லு. அரே சைத்தான் ஓடாதே, நில்லு. ஏ நில்லு. ஓடாதே, நில்லு, 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 நில்லு. பணம் வாங்கும்போது நின்னு வாங்குறேன், பணம் கேட்கும்போது ஓடுறேன். அதுக்கு பேர் தான் கடை. உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம். உனக்கு கேஷ் நஷ்டம், எனக்கு ஒரு கேஸே நஷ்டம்யா. ஆமா, இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச? அரே சைத்தான், உன்னை பிடிச்சா எனக்கு பணம் வரும். சைத்தான் பிடிச்சா பணம் வராது, பைத்தியம் தான் வரும். என்ன யோ யோ, உன்கிட்ட பணம் வாங்காம சும்மா விட மாட்டேன். யோ, உன்கிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா? ஏன் ஓ ஞாபகம் வருதே? அப்ப சுண்டல் தின்னு. கிண்டல் பண்றியா? யோ, ஈட்டுக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமா. ஏயா, இந்த ஈட்டுக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டியா? வேற ஒரு ஈட்டுக்காரன் இருந்தா சொல்லு, அவன்கிட்ட வாங்குறேன். கடன் வாங்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னையா வெக்கம்? இந்தியாவே கடன் வாங்குது, ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏன் இப்படி எல்லாம் வாழ்ற? எங்களை மாதிரி வாழக்கூடாதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். உன் பேரு லஞ்சநாத, உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி. உங்களை மாதிரி எல்லாம் என்னால வாழ முடியாதியா. நான் கடன் வாங்கினா இந்த ஆளுக்கு தான் வாங்குவேன், ஆனா திருப்பி கொடுக்க போறதில்ல, அது வேற விஷயம். வெளியே சொல்லிடாத, அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது. பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை வருஷமா எனக்கு நண்பன், உன்னை அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா? அப்ப பணத்தை நீங்க கொடுத்துரு. தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்துட வேண்டியதானே? தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது. எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க. புருஷன் யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா? கவலைப்படாத, வட்டியை தந்துறேன்னு சொல்ல வந்தையா. வரலே உன்னை சும்மா விடுறான் இல்லை. வா, இந்த நாத்த அடிக்குது. எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்க இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான்? அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமே சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையல், கோட்ரேஜ் பீரோ, மிக்ஸி, பிரிட்ஜே வாங்கிட்டா. பிரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி ஓட போறா? சும்மா இருங்க, நான் சொன்னது பிரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல. உங்களை இப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இத பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது. போய் தொலைய வேண்டியதுதானே? இன்னும் 1 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே தீருவன்னு சபதம் போடுறான். பெரிய கவாஸ்கரு செஞ்சுரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுன என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாதிதான் வரும். சுமாரியா, அப்பவே தலைய அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள வேண்டாம் வேண்டான்னு கேட்கல. அடியே, என் மகிமையை பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு. ஏன்? அவ முடியாதுன்ட்டா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா, அதிகமா பேசாதடி. என்னையா செய்வேன்? ஊசியால வாய தச்சுவேன் தச்சு. யோ, நான் கூட பேசினதானே என் ஊசியால வாய தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன், நீ என் கூட பேசாத. ஊசி மிச்சம் போடி. பாயா போடி. இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ. ஏண்டா டேய், உள்ள தள்ளி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்பறம் தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். என்ன சொல்லுடா, முட்டையை பேத்துருவேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்லுடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கோங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வார்டன், இவர் ஒரு வார்டன். முதல் கம்பியில ஏறினேன், 2வது கம்பியில ஏறினேன், உட்கார்ந்தேன், ஓட போறேன். திரும்பிக்கங்க. திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி ஓடு. உண்மையை சொல்றேன். ஓடிட்டாயா? செவுத்து மேல ஏறியா? இடது காலில் கண்டாடி குத்திருச்சியா? நீ ஏறியா? ஓ, எனக்கு வலது காலில் முள்ளு குத்திருச்சியா? இந்த பக்கம் ஓடுவோம். திருட ஓட. இப்படி இப்படி. ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க.
வாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா. ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல் இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பும் தலையும் ஒன்னா இருக்கு. கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்ததான் வந்தீங்க. 2 நாளைக்கு தங்கிட்டு போங்க. 2 நாள் தங்கிட்டு போக சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு. நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு 2 நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய போடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கர்ண கடந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. போங்க. அட வாங்க. போங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். அப்பா, நல்ல சாப்பாடு. இன்றைக்குன்னு முதல்ல சிறுசா போச்சே. திருப்தியா சாப்பிட்டேன். கச்சிப்பங்க. என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல. திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா இன்னும் 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன? நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற. என்ன பண்றது? புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சிரிக்கீங்க? இல்லங்க, வெத்தலை பாக்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 3 நாள்ல பேசிடுவோம். இத பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறான். பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிட வேண்டியதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க 2 பேரையும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும். கையில காசு இல்ல. என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா? இல்லையா? இது என்ன முக்கியம்? சினிமாவுக்கு வேற போகணும். 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம்? சினிமா தான் முக்கியம். இந்த வாரமா ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம். என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட்டர் தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்க சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல, துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். படம் ஆரம்பிச்சு வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சு. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு ஊதுனேன். ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தங்க சும்மா வெளியே உட்கார்ந்துருக்கா. சும்மா இருக்காங்க. அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. விசில கருப்பட்டி பய 1 மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காஃபி? அவங்க உங்க சொந்தக்காரங்கள அவங்க தான் கேட்கணும்.
அவங்க சொந்தக்காரங்களை அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு அவன் இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க அவன்? அதுதான் அவளே வரா. தனியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஏதாச்சும் குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன வீச்சு விட போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன்னு சொல்லிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாச்சே தெரியுது. முழிக்கிற மொழிய பாரு. யார நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டினான், எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை கேட்டான பல நாளா நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏயா நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா. என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணு இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி.